வாழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்றைக்கி மனமெனும் மாயையில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே சோம்பேறித்தனமாகவும் அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை ஒத்துக்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வர ஒரு விஷயம்தான் இந்த இலவசம் அப்படிங்கிறது. இலவசம் அப்படிங்கிறது எப்படி மாயையில் வரும்? இலவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரிச்சிங்கன்னா இல்லாதவர்கள், அப்படிங்கிறது இல்லாதவர்கள், வசம் அப்படின்னு அந்த வார்த்தையிலேயே இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் இதுக்கு இலவசம் அப்படின்னு சொன்னது இல்லாதவர்களை வசமாக்குதல் அப்படிங்கிறது தான் பிரித்து சொல்லியிருக்காங்க. இல்லாதவர்களை வசப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவது தான் இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இலவசம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இது எப்படி மாயையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு ரூபா பொருள் வாங்குகிறோம், அதுக்கு 1 ரூபா பொருள் கிடச்சா நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் ஒரு மாயை மாதிரி தான். அதை நம்பி அதை வாங்குவோம். ஆனால் எல்லாமே ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன அப்படின்னா, யாருமே நஷ்டத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா இந்த இலவசம் அப்படிங்கிறது ஒரு மாயை தானே. இது பொருட்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வாக்குறுதிகள் அப்படி இப்படின்னு நிறையா உங்களை சுற்றி போயிட்டு இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு வசமாகிறோம் அப்படின்னா நம்மளை இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கான தேவைகளை உழைச்சி அதை நம்ம சம்பாதிக்கிற தன்மை நமக்கு இருக்கும்போது இலவசத்தின் பின்னால் ஓடுவது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குது, நம்ம இன்னொரு பொருள் வாங்குவோம். ஆனால் ரெண்டோடைய தரம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. உதாரணமாக சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் டேட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருமே அதுக்கு அடிமையான அப்புறம் அதுக்கு சார்ஜ் போட்டாங்க. இது வியாபாரம். இங்கே நடக்கிற எல்லாமே வியாபார நோக்கத்தில் தான் நடக்குது. அதனால் யாருமே எந்த பொருள் இலவசமாக வாங்கினாலோ இல்லை இலவசமாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடியோ இல்லை இலவச வாக்குறுதிகளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், உங்களை வசப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவது தான் இந்த வாக்குறுதிகளும் இந்த பொருட்களும். இப்போ நம்ம அந்த இன்டர்நெட்டுக்கு அடிமையான அப்புறம் அதுக்கு அவங்க சார்ஜ் போட்டாங்க, நம்ம எவ்வளோ நாளும் பே பண்ண தயாராக இருக்கும். இந்த விஷயம் மாதிரி எந்த விஷயங்களுமே திருப்பி நடக்கக்கூடாது. நல்லவர்களை எப்போவுமே நம்ம ஆதிக்கணும். நல்ல பொருட்களை நம்ம வாங்கணும், பயன்படுத்தணும். அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று கண்டிப்பாக யாரும் நஷ்டத்துக்கு எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. நீங்கள் இலவசத்தை கருதி யாருக்கும் வசமாகாதீர்கள். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா யோசிங்க. யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுங்க, நல்ல முடிவாகவே எடுங்க. அது உங்கள் முடிவாக இருக்கட்டும், இலவசத்தின் பின்னால் போய் எடுக்கிற முடிவாக இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.